10 நிமிஷம் போல் ஊறினால் அழுக்கும் பிசுக்கும் சுத்தமாக விட்டு போகும். அதற்குள் உள்ளே இருந்து கோதுமையை கொண்டு வந்து விட்டால் இந்த 11 மணி வெயிலில் வீணாகாமல் காய வைத்து விடலாம். சோப்பு நுரையை வலித்து கையை அலம்பிக் கொண்டு உள்பக்கம் திரும்பினாள். சமையலறை வாசல் படியில் அருகில் கனகம்மா எதிர்பட்டாள். அதற்குள்ளேயுமா துணிகளை துவைச்சிட்ட? இல்லை, பின்ன ஒரு வேலையை முடிக்கிறதுக்குள்ள வெட்டி முடிக்கிற. ஊற வச்சு வந்திருக்கேன். அதுக்குள்ளே கோதுமை எடுத்துகிட்டு போய் காய போடலாம்னு நினச்சேன். அதெல்லாம் மத்தியானம் போட்டுக்கலாம். இப்போ போய் ஒழுங்கா துவைக்கிற வேலையை பாரு. இந்தா உடனே ஓடிடாத. என் புடவை ஒரே அழுக்காக இருக்குது. சேர்த்து துவைச்சி போட்டுடு. அவளை உள்ளேயே வரவிடாமல் நிற்க வைத்து தானே உள்ளே சென்று புடவைகளை எடுத்து வந்து புஷ்பாவின் கைகளில் திணித்தாள். இதோ பாரு, சும்மனாச்சும் உள்ளார ஓடி வந்துடாத. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் போதும். கோதுமையை தானாக கொண்டாந்து தர்றேன். அருகில் இருக்கும் பானை தண்ணீரை கூட கொல்லையில் இருக்கும் புஷ்பாவை வரவழைத்து எடுத்து கொடுக்க சொல்லியும் கனகம்மாவுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்ற லீவு நாட்களிலும் மட்டுமே அவள் மீது இரக்கம் வந்துவிடும். அவளை அதிகமாக குடத்துக்கு பக்கமே அல்லது உள்ளறை பக்கமே வராமல் இருக்க சொல்லிவிடுவாள். அந்த நாட்களில் கார்த்திகேயன் வீட்டிலேயே இருப்பானே. பகல் வேளைகளில் புஷ்பா உள்ளே வந்து அவனுடன் பேசிவிட்டால் என்னாவது? தான் ஏதோ அசதி மறந்து போய் இருக்க போக பிள்ளை அந்த பெண்ணிடம் அருகாமையில் மயங்கிவிட்டால் என்ன செய்வது? அவள் வேறு சிவப்பு தோளும் மூக்கும் மொழியுமாக அழகாக இருந்து தொலைக்கிறாள். சனியன். ஆனால் கனகம்மா இத்தனை கபந்து பண்ணியும் கூட ஓரிரு சமயங்களில் விஷயம் கைமீறித்தான் போய்விடுகிறது. அன்றும் அப்படித்தான். புஷ்பாவின் புடவைகளை கொடுத்துவிட்டு திரும்பியவனை, கனகம்மா, நம்ம சிவகாமி வாங்கின இருக்கிற புடவையை நகைகளெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொன்னீங்களே, இப்போ வரீங்களா? போய் பார்த்துட்டு வரலாம் என கூறிய பக்கத்து வீட்டுக்காரி கனகம்மாவோடு சேர்ந்து கொண்டு பக்கத்து வீட்டில் இருக்கும் நகைகளை எல்லாம் பார்க்க போய்விட்டாள். நாளைக்கு சாயங்காலம் ரயிலை பிடிச்சிடலாமே என்று எதிர் வீட்டு பார்வை வந்து அழைக்க, புஷ்பா கொல்லையில் தானே உட்கார்ந்திருக்கிறாள் என்ற தெம்பில் உடனே கிளம்பி பார்வதியோடு போக, அன்றைக்கு கார்த்திகேயனுக்கு நாள் சரியில்லை போலிருக்கிறது. இல்லையானால் பாவம், அனாவசியமாக அம்மாவிடம் அப்படி பேச்சு வாங்க நேர்ந்திருக்குமா? வாசப்பக்கம் கவனிச்சுக்க கார்த்தி என்று அம்மா எச்சரித்து போன பிறகும் வெறும் ஈசி சேரில் அமர்ந்து டேப்ரிகார்டில் ஏதோ பாட்டை கேட்டு கொண்டிருந்தான் அவன். அப்படியே சாய்ந்து தன்னை அறியாமல் உறங்கி போனவன் டேப் பட்டென்று நின்று போன சப்தத்தில் உடனே முழித்து கொண்டான். அரைகுறை தூக்கத்தில் எழுந்து கொண்டது தலையை அழுத்தி வலியை தூண்ட, எழுந்து போய் சூடாக ஒரு டீ குடித்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்து இருந்த இடத்தில் இருந்தே அசையாமல் ஏ என்று குரல் எழுப்பினான். புஷ்பா வராமல் போக மறுபடியும் ஏ என்ற குரல் எழுப்பி இப்போதும் பதில் கிடைக்காமல் போனதில் எரிச்சல் அதிகமானது. எழுந்து நின்று உறக்க ஏ